இந்தியாவை காப்பாற்ற திராவிடம் தேவைப்படுவதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்தார். தமிழ் மொழியை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அது கலைஞர் அண்ணா பெரியார் பார்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அந்த 3 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தவனும் படிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தார்களே, அதோடு நின்று விடவில்லை திராவிடம். இன்றைக்கு திராவிடம் இந்தியாவை காப்பாற்ற தேவைப்படுகிறது, இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற தேவைப்படுகிறது, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு தேவைப்படுகிறது, அரசியல் சார்பின் மதசார்பின்மையை காப்பாற்ற தேவைப்படுத்துகிறது. இந்தியா ஒரு நாடு இல்லை, இது ஒரு துணை கண்டம். தமிழ் மொழிக்கு ஒரு தேசியம் இருக்கு, மலையாளத்துக்கு ஒரு தேசியம், குஜராத்திகளுக்கு ஒரு தேசியம், மராட்டியர்களுக்கு ஒரு தேசியம். அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, மொழி வேற. அந்த மொழி பண்பாட்டு அடையாளம் வேறு. அந்த மொழி பண்பாட்டு அடையாளத்தை குஜராத்தோடு ஒப்பிட முடியாது, அஸ்ஸாமோடு ஒப்பிட முடியாது. அஸ்ஸாமுக்கு தனி அடையாளம், அது கலாச்சாரம், அந்த மொழி. இந்த வேற்றுமைகளை அங்கீகரித்தால் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும். இந்த வேற்றுமைகளை அங்கீகரிக்க முடியாது. ஒரே கடவுள், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு மோடி தலைமையில், அமித்ஷா தலைமையில் டெல்லியில் இருக்கிறது. அவர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே மனிதர் இருக்கிறார். அவருக்கு பின்னால் அணிவகுப்போம், இந்தியாவை காப்போம், அரசியல் சட்டத்தை காப்போம். மோடியின் தமிழக வருகை எந்த காலத்திலும் பயனளிக்காது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏராளமான பணத்தை செலவழித்து பாஜக வளர்ந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் விரும்பும் நாடாளுமன்ற தொகுதியை பெற தேவையான முயற்சியை எடுத்து வருவதாகவும், நிச்சயமாக தாங்கள் விரும்பும் தொகுதி கிடைக்கும் என்றும் சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.